இன்னைக்கு வீட்டில் பூத்த மல்லிகை, மதுரை மல்லி. இது ஆடி நிறையா பூ கட்டுறது ரொம்ப ஈஸி. பழகிட்டோம்னா நல்லா ஸ்பீடாக கட்டலாம். பாருங்க, ஒரு பூ வச்சுக்கணும், ஆப்போசிட்டில் இன்னொரு பூ, 2 பூ வச்சுக்கிட்டோமா. இதை ஒரு சுற்றிட்டு இந்த நூலை என்ன பண்ணணும், இப்படி இப்படி எடுத்துக்கணும். இதை அப்படி கொண்டு வந்து மாட்டி இழுக்கணும். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டுங்கிறதுனால 2 நாட்டு போட்டுக்கிறேன். திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். இப்படி ஒரு பூ. இது கொஞ்சம் நம்ம ஒட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி தூரமாகவே வச்சுக்கலாம், கேப் விட்டு. இப்படி வச்சுட்டு ஒரு சுற்றணும். சுற்றிட்டு இந்த நூலை இப்படி எடுத்து இந்த கீழே இருக்கு இல்லையா, இதை இப்படி கொண்டு வந்து இந்த இழுக்கிறத சீராக இழுத்திங்கன்னா சரியாயிடும். பூவும் அருவாது, ஒன்றும் அருவாது. இழுத்துட்டு இப்படி ஒரு தள்ளோம்னா நெருக்க வந்துடும். இப்படியே கட்டிக்கிட்டு போகணும். நல்லா பாருங்கள், இதை சொல்லி கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஒரு சுற்றி இப்படி நிறைய பேர் இப்படியும் சுற்றுறாங்க. அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னா நான் ஃபஸ்ட்டு பழகுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒன்று வச்சுட்டோமா, இப்போ இப்படி வச்சு இப்படி செகண்ட் 2வது இப்படி வச்சுட்டோமா, இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றி இப்படி பண்ணுறாங்க. இப்படி சுற்றி இப்படி விட்டு இழுக்கிறாங்க. இது தலையை சுற்றி காதை தொடுற மாதிரி. இது நேரடியாகவே எப்படி சுற்றலாம். இப்படி வச்சுட்டு பண்ணிவிட்டு இதை அவ்வளவுதான். இதை எப்படி கீழே இப்படி சொல்லிட வேண்டியதான். இந்த இழுக்கிறத சீராக கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். பூ அருவாது. ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்கு பூ நிறையா அருகும். அது அருகாது. ஏன்னா அருவா தான் செய்யும். ஆனால் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பேப்பரை நல்லா A4 ஷீட் இருக்கு இல்லையா, இல்லைன்னா நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், கட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளாக கட் பண்ணிவிட்டு சுருட்டி போட்டுட்டு அதை கட்டி சீராக இழுக்கிறதுக்கு பழகிக்கணும். சீராக இழுக்கிறதுக்கு பழகிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் பூவை கட்டும்போது, பூ கட்டுறது மழைன்னு நினச்சி விடவே விடாது. ரொம்ப ஈஸி தான். பிடிச்சவங்க, ஆனால் பிடிச்சவங்க மட்டும்தான் செய்யணும். பிடிக்காதவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வராது. பூ கட்டுறதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது வீட்டில் பூத்த பூ. இன்னைக்கு பறிச்சது. நான் நேற்று நிறைய ஒவ்வொரு நாள் கூடும், ஒவ்வொரு நாள் குறைச்சிருக்கும். இது மொட்டை மாடியில் நான் டெரஸ் கார்டன் ஆரம்பித்து செடி ஒரு 5 வகை மல்லிகை செடி ஆரம்பிச்சிருக்கேன். மல்லிகை செடியிலேயே 5 வகை வச்சுருக்கேன். ரோஸ் 2 வகை வச்சுருக்கேன். செம்பருத்தி 4 வகை வச்சுருக்கேன். முல்லை வச்சுருக்கேன். அந்த ரோஸ் மாதிரி ஒரு மல்லி வளரும் பார்த்தீங்களா, அந்த மல்லியும் வச்சுருக்கேன். இந்த மல்லி கட்டுறோமா, இந்த மல்லியிலேயே நம்மளுக்கு மாலை மாதிரியும் கட்டலாம். அது மாலை மாதிரி கட்டணும்னா அது நாரில் கட்டலாம். இதே த்ரெட்டை திக்காக எடுத்துக்கிட்டு அதில் அப்படியே சுற்றி கட்டிட்டு வரலாம். இதை கட்டிட்டு அதை கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. அதில் சென்டரில் ஒரு நார் போகணும், ஒரு நார் சுற்றணும். அவ்வளோதான். 2 வேலை தான். அது சுற்றிக்கிட்டு வரணும். மாலை சுற்றுற மாதிரி அந்த நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும். எல்லா பூவையுமே இப்படி கட்டலாம். ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்து இது அவ்வளோதான். இப்படி திரும்பி அவ்வளோதான். திரும்பி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒன்று வச்சிட்டோமா, இன்னொன்று வச்சிட்டோமா, வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு நூலை எப்படி எடுத்துக்கணும். பாருங்க, நூலை எப்படி எடுத்துக்கிட்டு இதை இருக்கிறத இப்படி அவ்வளோதான். இதை விட்டுட்டு இதை இழுக்கணும். அவ்வளோதான். சாதாரண பூ. இது சாதாரண கட்டு. ஒன்றுமே இல்லை. பாருங்கள், உங்களுக்காக நான் மெதுவாக கட்டுறேன்.
வீட்டை சுற்றியும் மல்லி வச்சுருக்கேன். மாடியில் வச்சுருக்கிறது இந்த வருஷம்தான் வச்சேன். அது நல்ல பெரிய பூவாக இருக்குது. இந்த பாருங்கள், இதெல்லாம் மாடியில் வச்ச பூ. மாடியில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்கேன். குண்டு மல்லியெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது குண்டு மல்லி. இந்த குண்டு மல்லி 3 அடு 4 அடுக்கு இருக்கும். அழகாக இருக்கும், மணக்கும். நம்ம வீட்டில் 10 பூ பறித்து வச்சாலும் ரொம்ப மணக்கும், நல்லாயிருக்கும். இது மாடியில் பூத்த பூ. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வீட்டை சுற்றி நிழலில் இருக்கிறதுனால இது சின்னதாக இருக்குது. அதனால தான் எல்லாம் மாடி தோட்டத்தை தூக்கிட்டு போயிட்டேன். எல்லாருக்குமே எல்லாம் வரும், வராதது இல்லை. கொஞ்சம்தான் முயற்சி. இதில் டவுட்டு மல்லியில் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நல்லா இருந்ததுன்னா, நான் கட்டுறது பிடிச்சிருந்துச்சுன்னா, மல்லியில் எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ப்ளீஸ். காட்டு மல்லின்னு ஒன்று இருக்கும். எங்கள் வீட்டிலெல்லாம் தென்னந்தோப்பில் கிடக்கும். நல்லா மணக்கும். அது ஊசி ஊசியாக இருக்கும் இதழ். காட்டு மல்லி. இருவாச்சி மல்லின்னு ஒன்று இருக்கும், அதுவும் வச்சுருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ அதையும் மாடியில் வச்சுருக்கேன். இப்போ தான் நல்லா மொட்டு வந்திருக்கு. அது வந்து 5 அடுக்கு நல்ல அழகாக இருக்கும், இப்படி கூம்பா. அதுவும் வச்சுருக்கேன். அது மொட்டு இது வந்த பிறகு அதிலையும் நான் வீடியோ போடுறேன். என்னோடய மொட்டை மாடியையும் ஒரு நாள் நான் வீடியோ என்னென்ன மல்லி வச்சுருக்கேங்கிறத மட்டும் காமிக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் மல்லி வச்சு பாருங்கள், எப்படி உங்கள் வீட்டில் பூத்த பூவை நீங்கள் எடுத்து கட்டும்போது இருக்கிற சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். மல்லி, செம்பருத்தி இது மட்டும் இல்லை, மனோரஞ்சிதமும் வாங்கி வச்சுருக்கேன். செண்பகப்பூவும் வாங்கி வச்சுருக்கேன். மகிழம்பூவும் வாங்கி வச்சுருக்கேன். மகிழம்பூ வந்து மரம் மாதிரி போகுமா, அதனால் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அது ஷார்ட்டு ஹைப்ரிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சின்னதில் பூக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கி வச்சுருக்கேன், பார்க்கலாம். எல்லா பூவுமே நல்ல மனம் வரும். இந்த மனம் வரும்போது நம்மளோட டென்ஷன் அப்படி குறையும். ரசிக்கணும். இது 3 குண்டு மல்லி இருக்கும். இது 3 குண்டு மல்லி நல்லா பெருசாக விரியும். இது இன்னும் கொஞ்சம் நைட் ஆன பிறகு தான் விரியும். இது நல்லா பெரிய பூவில் கட்டி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பூ நசுங்கும். நீங்கள் கட்ட பழக என்ன ஆகும்னா, அந்த பூ நசுங்காமல் கட்டலாம். இதே பூவில் நான் வந்து மாலை கட்டுற மாதிரி கட்டி காமிக்கிறேன் பாருங்கள்.